முக்கிய செய்தி. தவிக எம்எல்ஏ குதிரை பேர வழக்கில் முன்ஜாமீன் நிபந்தனையின்படி செந்தில் பாலாஜி இரண்டாவது நாளாக ஆஜராகவில்லை. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் இரண்டாவது நாளாக ஆஜராகவில்லை. தவிக எம்எல்ஏ குதிரை பேர வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் காலை மாலை என இரு வேளைகளில் ஆஜராக வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இரண்டாவது நாளாக அவர் இன்று ஆஜராகவில்லை. ஆஜராகாதது குறித்து எந்த விளக்கமும் காவல்துறைக்கு செந்தில் பாலாஜி தரப்பில் தெரிவிக்கப்படவில்லை. செந்தில் பாலாஜியின் முன்ஜாமீனை ரத்து செய்வதற்கான சட்ட நடவடிக்கையில் காவல்துறை இறங்கியிருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். தவிக எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய வழக்கில் முன்ஜாமீன் பெற்றிருந்தக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நேற்று திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திடவில்லை. அதே போல இன்று காலையும் அவர் ஆஜராகி கையெழுத்திடவில்லை. இதனை தொடர்ச்சியாக அவரது முன்ஜாமீனை சட்ட ரீதியாக ரத்து செய்வதற்கான நடவடிக்கையை போலீசார் மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதற்கான ஆலோசனையும் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் அவருடைய சகோதரர் அசோக் குமாரும் இன்று விசாரணைக்காக, அதாவது கையெழுத்திடுவதற்காக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகவில்லை. இதன் தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜி தலைமறைவாகிவிட்டதாக காவல்துறையினர் சந்தேகித்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக நீதிமன்றம் மூலமாக காவல்துறையினர் நீதிமன்ற உத்தரவை முறையாக பின்பற்றவில்லை என்று செந்தில் பாலாஜிக்கு எதிராக நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து அவருடைய முன்ஜாமீனை ரத்து செய்வதற்கான நடவடிக்கையை போலீசார் மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதற்கான சட்ட நடவடிக்கையிலும் போலீசார் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து இதுவரை எந்த ஒரு விளக்கமும் அளிக்கப்படவில்லை. அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதாக பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருந்தது. ஆனால் அவரது தரப்பிலிருந்து எந்த ஒரு எதையும் உறுதிப்படுத்தி விளக்கமும் காவல்துறையிடம் அளிக்கப்படவில்லை. இதன் காரணமாகத்தான் தற்போது சட்ட ரீதியான நடவடிக்கையை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். இன்று அல்லது நாளை நீதிமன்றம் மூலமாக முன்ஜாமீனை ரத்து செய்வதற்கான மனுவை போலீசார் தாக்கல் செய்ய இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.